வணக்கம். தினக்குயின் செய்திகள். தனது ஆடையை துகிலுறுத்த துத்தாதனன் கொலையுண்டு வீழ்ந்ததும் அவன் குருதியை தலையில் தடவி திரௌபதி சபதத்தை நிறைவேற்றிய திருவிழா திருச்சுழி திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களின் பத்னியான திரௌபதி துரியோதனன் சபையில் தன் ஆடையை துகிலுறுத்த துச்சாதனை கொண்டு அவனுடைய இரத்தத்தை தலையில் தடவும் வரை கூந்தலை முடியமாட்டேன் என சபதம் செய்தாள். மகாபாரத போரில் துச்சாதன் கொலையுண்டு விழுந்ததும் அவன் குருதியை எடுத்து தனது தலையில் தடவி திரௌபதி சபதத்தை நிறைவேற்றிய புராண கதையை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் திருச்சுழியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் திரௌபதி சபதத்தை நிறைவேற்றி கூந்தலை முடித்து சாந்தமடையும் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா திரௌபதி அம்மன் கோவிலில் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் மகாபாரத கதையை படித்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திரௌபதி சபதம் நிறைவேற்றும் நிகழ்வு தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டு நடைபெற்றது. கடும் கோபக்கனலாய் தலைவிரி கோலமாக வந்த திரௌபதி கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த துச்சாதனின் மனச்சிற்பத்தை கதையால் அடித்து சேதப்படுத்த சேதப்படுத்தியதும் அதிலிருந்து வந்த குருதியை எடுத்து கூந்தலில் தடவியதுடன் குடலை எடுத்து மாலையாக அணிவித்து விரிந்த கூந்தலை முடித்து தனது சபத்தை நிறைவேற்றினாள். அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக கோவிலில் முன் வந்த திரௌபதியை பக்தர்கள் கோவிந்தா சரணகோஷமிட்டு சாந்தப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். யாருபட்ட படுகளமோ அண்ணன் கிருஷ்ணா அறிய சொல்லும் எந்தனுக்கே சுபத்திர பெற்றெடுத்த வீரமகன் அபிமன்யப்பட்ட படுகளத்தை பாரும் அம்மா. துரோபதி யாருபட்ட படுகளமோ அண்ணன் கிருஷ்ணா அறிய சொல்லும் எந்தனுக்கே பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் பட்ட படுகளத்தை பாரும் அம்மா. யார் பட்ட படுகளமோ அண்ணன் கிருஷ்ணா அறிய சொல்லும் எந்தனுக்கே காந்தாரி பெற்றெடுத்த மகன் துரியோதனன் பட்ட படுகளத்தை பாரும் அம்மா.
யார் பட்ட படுகளமோ அண்ணன் கிருஷ்ணா அறிய சொல்லும் எந்தனுக்கே இல்லை என்று சொல்லறியா கொடைவள்ளல் மைத்துனர் கர்ணராஜன் பட்ட படுகளத்தை பாரும் அம்மா. யார் பட்ட படுகளமோ அண்ணன் கிருஷ்ணா அறிய சொல்லும் எந்தனுக்கே நம் சுற்றங்களும் பத்தங்களும் பட்ட படுகளத்தை பாரும் அம்மா. யார் பட்ட படுகளமோ அண்ணன் கிருஷ்ணா அறிய சொல்லும் எந்தனுக்கே நம் குலகுருவான துரோணாச்சாரியர் பட்ட படுகளத்தை பாருங்கம்மா. யார் பட்ட படுகளமோ அண்ணன் கிருஷ்ணா அறிய சொல்லும் எந்தனுக்கே மாயகால பகவான் கடற்கஜன் பட்ட படுகளத்தை பாருங்கம்மா. கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. அனைவரும் கோவிந்த நாமத்தை கூறும்படி கேட்டுக்கொள்கிறோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. அன்னை திரௌபதி தன் பாஞ்சாலி சபதத்தை நிறைவேற்றி கோவில் முன் அருளாசி புரிகிறார். அனைவரும் கோவிந்த சரணம் சொல்லி அவளை அமைதிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். கோவிந்தோ 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 அதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோவில் அக்னிகுண்டம் திருவிழா நடைபெற்றது. 48 நாட்கள் விரதமிருந்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்து கோவிலின் முன் வளர்த்திருந்த அக்னிகுண்டத்தில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்து தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.